1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்நேரம் வரை பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறோம். அது ஆம்பிளிஃபைடு கிளாசிக் மொழிபெயர்ப்பில் we wear undergarment and wander around homeless, no certain dwelling place. அதாவது இந்த இடத்துல தமிழில் நிர்வாணின்னு அதை மொழிபெயர்த்துட்டாங்க. கேஜேவிலையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆம்பி சீல அது எப்படி இருக்குன்னா வி வேர் அண்டர் கார்மெண்ட் அண்ட் ஷிவர் இன் கோல்டு அப்படின்னு போட்டிருக்கு. நாங்கள் மேலாடை இல்லாமல் கீழாடை மட்டும் அணிந்து மேலாடை அணியாமல் குளிரில் சில நேரம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு எழுதுகிறான். இப்போ இது ஆரம்ப கட்டம் தான். பவுல் எல்லா நாளும் அப்படியே சரியான உடை இல்லாமல் இருந்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா அதே பவுல் எழுதுகிறான். 2 தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறான் 13ஆம் வசனம் கடைசி அதிகாரம் 2 தீமோத்தேயு 4:13. துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. துரோவா பட்டணத்தில் கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வைந்த மேலங்கியை எடுத்துட்டு வா. மேலங்கியை விட்டுட்டு வந்துட்டான். மேலங்கினா ஓவர் கோட்டு, அங்கி மேலங்கி. அப்போ இந்த கொரிந்து முதல் நிருபம் எழுதும்போது அவனுடைய நிலைமை கொஞ்சம் நெருக்கத்தில் இருந்தான். ஏன்னா அவன் கொரிந்து மக்கள்கிட்ட காணிக்க வாங்கலை. மற்ற சபை மக்கள் காணிக்க அனுப்பிச்சாங்க, அதுவும் போதலை. அதனால அவன் கூடார வேலை செஞ்சுக்கிட்டே கொரிந்து மக்களுக்கு ஊழியம் செஞ்சான். நம்ம நாடு மாதிரி தான் அங்கேயும் வெப்ப நாடு. அந்த காலத்தில் ரொம்ப மேலாடை ரொம்ப அணிய மாட்டாங்க ஆண்கள். அந்த காலத்தில் இடுப்புக்கு கீழே தான் ஆடை அணிஞ்சிருப்பாங்க, மேலே ஒரு துண்டை தூக்கி போட்டிருப்பாங்க. பணக்காரனாக இருந்தால் பட்டு துண்டு போட்டிருப்பான். பணக்காரனாக இருந்தால் கழுத்தில் 4-5 நகை போட்டிருப்பான், அதுக்கு மேலே ஒரு பட்டு துண்டு போட்டிருப்பான். ஏழையாக இருந்தால் சாதாரண பருத்தி துண்டு போட்டிருப்பான், கழுத்தில் ஒரு நகையும் போட்டிருக்க மாட்டான். அதை விட ஏழையாக இருந்தால் இடுப்பு துணி தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி வெறும் இடுப்பு துணி தான் மேலங்கி அணியக்கூடிய நிலைமை இல்லாமல் தான் இருந்திருக்கிறான் அந்த நேரத்தில். எப்போதும் அப்படி இருந்தான்னு அர்த்தம் இல்லை. சிறையில் அவனை போட்டாங்க. அப்போஸ்தலர் 16 அவருடைய வஸ்திரங்களை கிழித்தார்கள்னு போட்டிருக்கு. வஸ்திரம் போட போய் தான் அவர்கள் அதை கிழிக்க முடிஞ்சது. அப்போது இருந்த சூழ்நிலை ஒரு தற்காலிக சூழ்நிலை. காலமெல்லாம் பவுல் மேல் சட்டை இல்லாமல் இருந்தான்னு நினச்சிடக்கூடாது. அது தவறான ஒரு கருத்து. அது மாதிரி வாண்டர் அரவுண்ட் ஹோம்லெஸ், அதாவது நான் அப்படியே ஒரு வீடு இல்லாதவனை போல அலைகிறேன். அன்செர்டைன், நோ செர்டைன் டுவெல்லிங் பிளேஸ். எனக்கு ஒரு நிரந்தர முகவரி இல்லை. அது சரியான அர்த்தம் வீடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு நிரந்தர முகவரி கிடையாது. ஏன்னா அவன் பரதேசி மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் 4 மாதம் 3 மாதம் ஒவ்வொரு ஊராக போயிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு குடும்பமும் இல்லை கூட. கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கலாம், கல்யாணம் ஆன பிறகு மனைவி இறந்திருக்கலாம், அல்லது மனைவி பிரிந்து போயிருக்கலாம். 3 வாய்ப்பு. கல்யாணம் ஆனவன் அப்படின்றது உறுதியாக நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கு சில ஆதாரங்கள் உண்டு. மனைவி ஒன்று இறந்திருக்கலாம், இல்லை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். அதனால் அவனுக்கு என்னையா அப்படியே அலைஞ்சான். அதனால தான் சொல்கிறான், எனக்கு ஒரு பெர்மனண்ட் அட்ரஸ் கிடையாது, நிரந்தர முகவரி கிடையாது. அதைத்தான் அவன் அப்படி சொல்கிறான். அப்புறம் சொல்கிறான், குட்டுண்டவர்களாய் இருக்கிறோம்னு சொல்கிறான். இந்த குட்டுண்டவர்கள், குட்டப்பட்டவர்கள் 2 கொரிந்தியர் 12 அதில் 7ஆம் வசனத்தில் நம்ம படிக்கணும். நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். அன்றி எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இந்த முள்ளை பற்றி சொல்கிறான். அது என்னை குட்டுகிற ஒரு சாத்தானுடைய தூதன்னு சொல்கிறான். தனக்கு மட்டும்தான் முள் இருக்கிறதா 2 கொரிந்தியர் 12 சொல்கிறான். அது என்னை குட்டுது, நான் அந்த முள்ளினால் நான் குட்டப்படுகிறேன், அந்த முள்ளை வச்சுக்கிட்டு சாத்தான் என்னை குட்டுறான் தலையில் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே சொல்லும்போது 1 கொரிந்தியர் 4:11 சொல்லும்போது குட்டுண்டவர்களுமாய் இருக்கிறோம், பன்மையில் சொல்கிறான்.
இந்த முள் அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் கூட இருந்தால் எல்லாருக்கும் இருந்துச்சு. அவங்க எல்லாருக்கும். அதனால தான் அவங்களுக்கு பெருமை இல்லை. இவங்க பாருங்க பெருமையுடையவர்களாக இருந்தார்கள். அதான் அவன் சொல்கிறான், உங்களுடைய இருமாப்பை நான் வந்துச்சு என்னன்னு பார்க்க போகிறேன், சோதித்து பார்க்க போகிறேன் என்று 19ஆம் வசனத்தில் சொல்கிறான். இருமாப்பு அடைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை இல்லை, அவருடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். ஏன்னா இவங்களுக்கு முள்ளே கிடையாது. அதனால் அவங்க இருமாப்பாக இருந்தாங்க, பெருமையாக இருந்தாங்க. பவுலுக்கும் முள்ளு, கூட இருந்த எல்லாருக்கும் முள்ளு, அவங்க குற்றுண்டவர்கள். அதனால் அவங்களுக்கு பெருமைப்படுறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதை தான் எழுதுறான், நீங்கள் பெருமைப்படாதையா, இருமாப்பா இராத. அதை தான் அவன் இந்த அதிகாரம் முழுசும் 6ஆம் வசனத்திலே சொல்கிறான். ஒருவனும் ஒருவனின் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாக இருமாப்பு அடையாதிருக்கவும் இவைகளை எழுதினேன். 6ஆம் வசனத்தில் சொல்கிறான் இருமாப்பு வேண்டான்னு, 19ஆம் வசனத்தில் சொல்கிறான் இருமாப்பு வேண்டான்றான். என்னைக்கும் குட்டுண்டவர்களாய் இருப்பது, முள்ளு நம்ம வாழ்க்கையில் இருப்பது ஒன்றும் மோசம் கிடையாது. அது நம்ம பெருமை வராதபடிக்கு நம்மை பார்த்து கொள்கிற ஒரு கண்ட்ரோலாக இருக்குது. அது என்றைக்குமே நல்லது, நமக்கு பாதுகாப்பு. ஆகவே குட்டுண்டவர்களாய் இருப்பது ஒன்றும் தப்பு இல்லை. கீழே விழுந்து போகிறவர்களாய் மாறிவிடக்கூடாது. கர்த்தர் நம்மை காப்பாராக. ஆமென்.